Hi friends, welcome back to our channel. Today சூப்பராக கோவக்காய் சாதம் அண்ட் கோவக்காய் ஜூஸ் ஒன்று சூப்பராக செஞ்சு கொடுக்க போகிறேன் உங்களுக்காக. ஆக்சுவலி இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ரொம்ப சுகர் லெவல் அதிகமாக இருக்கோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 3 கோவக்காய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு நெல்லிக்காய், இது மூணுத்தையும் எடுத்துகிட்டு நல்லா பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு வெறும் கல்லுப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை மட்டும் வெறும் வயிற்றில் கண்டிப்பாக குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட சுகர் வேல்யூ இருந்துச்சுனாலும் டயபெட்டிக் வேல்யூ கண்டிப்பாக கம்மி ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காய்க்கு வந்து ஒரு பவர் இருக்குது. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸோட லெவலை வந்து ரொம்ப கம்மி பண்ணுற பவர் கண்டிப்பாக வந்து கோவக்காய்க்கு இருக்குது. ஆக்சுவலி இது வந்து எங்கள் அம்மாக்கே ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா எவ்வளவோ சுகர் டெஸ்ட் எவ்வளவோ மெடிசன்ஸ் எடுத்தால் கூட ஒரு லெவலுக்கு சுகர் வந்து கம்மி ஆகவே இல்லை. அப்போது வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆண்டி வந்து இந்த ரெசிபி சொல்லியிருந்தாங்க. அதாவது இது வந்து ட்ரை பண்ணுங்க, நீங்கள் 3 கோவக்காய் ஒரு நெல்லிக்காய் போட்டு நீங்கள் க்ரஷ் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள், ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்லா வந்து வேல்யூ தெரியும்னு சொன்னாங்க. பட் எங்கள் அம்மா டெய்லி கூட குடிக்கல, வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும்தான் குடித்தாங்க. நல்லா கம்ப்ளீட்டாக வந்து சுகர் வேல்யூ, அதாவது டயபெட்டிக் வேல்யூ வந்து கம்மியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யாராவது அம்மா அப்பா ஃபாதர் அம்மா அப்பா அத்தை மாமா அந்த மாதிரி யாராவது இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது. பட் ரொம்ப அதாவது நார்மல் லெவலில் இருக்கிறவங்க மட்டும் வாரத்துக்கு ஒரு வாட்டி குடிங்க. சப்போஸ் உங்கள் அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் குடித்தாவே போதும். அந்த சுகர் வந்து எப்போவுமே கம்ப்ளீட் லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு வரும். இந்த கோவக்காய்க்கு அதோட எபிலிட்டி இருக்குது. கசக்காது, எதுவுமே இருக்காது, சூப்பராக இருக்கும் இந்த ஜூஸு. ஆக்சுவலி நானே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது குடிச்சிட்டேன். இந்த ஜூஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோவக்காய்க்கு வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. பசங்களுக்கு வந்து அப்படியே ஜூஸாக கொடுத்தா சில பேர் குடிப்பாங்களோ என்ன தெரில. பட் ஆனால் இந்த ஜூஸ் செம்ம டேஸ்ட், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் வந்து நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம மிளகாய் தூளே இந்த ரைஸில் வந்து ஆட் பண்ணாமல் இந்த தூளை மட்டும்தான் அடிச்சுட்டு நம்ம வந்து கோவக்காய் ஃப்ரை பண்ணி அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து பாருங்கள், பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த கோவக்காய்க்கு என்ன பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் யாரெல்லாம் சஃபர் ஆகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ரிலீஃப் ஆவாங்க. சுகர் வேல்யூ, அந்த டயபெட்டிக் வேல்யூ வந்து கம்மி பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் வந்து அதிகமான சில பேருக்கு வந்து பாடியில் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகாத சில வேஸ்டஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட இது நாளடையில் இது வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் எலும்புகளுக்கெலாம் நல்லா வந்து வலுவடையும்னு சொல்கிறாங்க. ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும் இந்த கோவக்காய். நல்லா இந்த மாதிரி மெலிசாக பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஷாலோ ஃப்ரை மட்டும் பண்ணிட்டேன். ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா வந்து நம்ம அப்படியே வந்து சில பேர் பொரியலாக செஞ்சு கொடுத்தா கூட இந்த பசங்க வந்து சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். பட் என் பையன் கூட இந்த மாதிரி செஞ்சால் கூட சாப்பிட மாட்டேன்றான். ரைஸாக செஞ்சு பார்த்து கொடுத்தேன், அப்போவும் வந்து சாப்பிடல. பட் உங்கள் பசங்க எப்படி சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பவுடராக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா அதே ஆயிலில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணோம்ல, அதே ஆயில் பேனில் அகெயின் 1 ஸ்பூன் ஆயில் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் எனக்கு அதே ஆயிலே ஆட் பண்ணிட்டேன், பின்னாடி வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், ஒரே ஒரு பிக் சைஸ் ஆனியன் பீஸாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அகெயின் ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆயில். அப்போ தான் எப்போவுமே ஆனியன் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணும்போது கோல்டன் ப்ரௌனில் அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோவக்காய் அதில் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன், மிளகாய் தூள் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதோடு அது மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆக்சுவலி எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கமெண்ட்டு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, இது செய்யும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் தாளிப்பு பண்ணுறீங்கள, அப்போ வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த கடுகு உளுத்தம்பருப்பு போடும்போது கூட கடலைப்பருப்பும் போட்டு பாருங்கள், இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சமையல் பண்ணலன்னா கூட சஜஷன்ஸ் கரெக்டாக கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும், சூப்பராக இருந்தால் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது சஜஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பாருங்கள் கண்டிப்பாக. இந்த மாதிரி அப்புறம் வேக வச்ச சாதம் இருக்குல்ல, அது நல்லா ஆற வச்சுட்டு அது கூட மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த மசாலா வந்து ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணாவே போதும். எனக்கு கொஞ்சம் பவுடர் கம்மியாக இருந்தனால அகெயின் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவனால, ஆக்சுவலி காரமே கம்மியாக தான் இருந்துச்சு, பட் நெய் ஆட் பண்ணும்போது அரோமா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 டீஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவனுக்கு கோல்டு இருந்துச்சு, கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரைஸோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு கம்மியாக இருந்தாலும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஈவனாக நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஆக்சுவலி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக கோவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக்கை தட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.